பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரட்சிவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரட்சிவாக்கம். Good morning to everyone. First என்ன introduce பண்ணிக்கிறேன். This is me, உங்கள் விச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில வந்துட்டு உங்க கூட காம்படிஷன்ல கலந்துருப்பேன். அக்கா ஹாய், லேட்டா வந்தீங்களா? சரி, ஓகே ஃபைன். அன்னைக்கு வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 ஓட கிராண்ட் ஃபினாலில் தான் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஒரு கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாமா? ஓகே, நன்றி. இப்போ நான் வந்துட்டு பேர் படிக்க போறேன். அப்படியே வந்துட்டு ஒருத்தரா வாங்க. கோலத்தை பத்தி இந்த காம்படிஷன் வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு போங்க. ஓகே, டன். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஜோதி. லெட்ஸ் கிவ் அப்ளோஸ். தேங்க் யூ. ஹாய். ஓகே, எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா அந்த மொமெண்ட்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறீங்களா? கொடுத்தோம். ஓகே, எப்படி இருந்துச்சு? நீங்க எங்களுக்காக காலைல எழுந்து 5 மணிக்கு கோலம்லாம் போட்டிங்களா, அதை பத்தி ஒரு 2 வார்த்தைகள். இங்க இருக்க எல்லாருமே அதுதான் பண்ணியிருக்காங்க. ஹாப்பியா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா எப்பவும் எங்க வீட்டுக்கு மட்டும் தானே போடுவோம். அன்னைக்கு வந்து எல்லாரோடவும் ஜாயின் பண்ணி காலையில வழி 5 o'clockலாம் எழுந்து போட்டது வந்து ஹாப்பியா இருந்துச்சு. சார் நீங்க 5 o'clock என்ன எழுதி போட்டாங்க ப்ரோ? 5 o'clock எப்படி இருந்துச்சு? அப்போ நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்க வரவங்க எல்லாருமே ஒரு 2 வார்த்தைகள் அபவுட் நம்ம வந்துட்டு கோலம் போட்டதை பத்தி பேசிட்டு போலாம், சரிங்களா? ஓகே, நவ நெக்ஸ்ட் நேம் இஸ் சண்முக பிரியா. வருக வருக என வரவேற்கிறோம். கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சார் கொடுத்துறீங்களா? சண்முக பிரியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சண்முக பிரியா, அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு 2 வார்த்தைகள் வந்துட்டு பேசிட்டு தான் போனோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு காலைல எங்களுக்காக இந்த கோலம் போட்டிங்களா, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஆர்டில தான் எடுக்கணும், சரிங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு இங்க என்ன பிடிச்சிருக்கு இப்போ? நான் இன்னும் பார்க்கலையே எதுவும். சரி, ஓகே, இப்போ இது முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு போகணும், சரிங்களா? எத்தனை ஃப்ளோர் சார் இருக்கு? 2 ஃப்ளோரும் ஃபுல்லா பார்த்துட்டு போகணும், சரிங்களா? ஓகே, டன். தேங்க்யூ ஸோ மச் சண்முக பிரியா. And next name Sarala. கைஸ், இந்த மாதிரி நடந்து வரும்போது கை தட்டினாதான் வந்துட்டு நீங்களும் நடந்து வரும்போது அவங்க கை தட்டுவாங்கல்ல, எல்லாம் கை தட்ட மாட்டாங்க, சரிங்களா? ஓகே, கொடுத்தோம்.
ஓகே மேம், எப்படி மேம் இருந்துச்சு இப்போ உங்கள் காலைல எழுந்து நீங்கள் கோலம் போடுறது தான்? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எப்பயுமே பண்ணுறது தான்? ஆமாம், டெய்லி பண்ணுறது தானே ஒர்க் தான். சரி, ஓகே. ஜிஆர்டி வந்துட்டு இந்த காம்படிஷன் பண்ணியிருக்காங்களா, புருஷோகம் ஜிஆர்டி, அதை பற்றி 2 வார்த்தை. நாங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிது. ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம். ஓகே, விழிப்புணர்வு வந்துச்சா? இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஓகே, அவ்வளோதான். 2 வாரத்தில் 3 வாரத்தை பேசிட்டேன் நான், போறேன்ட்டு போயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேம் வசந்தி. ஓகே, என்னதுக்கா? ஆமாம், 4வது நேமே நீங்கள் தான். ஓகே அக்கா, அப்படிலாம் போகக்கூடாது. 2 வார்த்தைகள் பேசிட்டு போனோம் ஜிஆர்டி பற்றி. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு கோலம் போட்டது. நாங்கள் வந்து எப்பவுமே ரெகுலராக போடுறது தான். ஜிஆர்டி ப்ரோக்ராமுக்கோசரம் கொஞ்சம் பெருசாக போட்டோம் கோலத்தை. எல்லாருமே நான் போடுறது இல்லாமல் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி ப்ரைஸ் தராங்க போடுங்க சொல்லி எல்லோரும் போட வச்சது. இன்னும் நல்லா இருந்தது. எங்கள் தெருவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த டேட்டு. நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புருஷோகம் ஜிஆர்டி. தமிழ் செல்வி. நல்லா இருக்கு. எப்பயுமே மார்கழி மாதம்னா ஃபுல்லாக கோலம் போடுறது தான், வருஷம் போடுறது. நீங்கள் காம்படிஷன் வைக்கும்போது எல்லாரும் அந்த டைமில் ஒன்றா சேர்ந்து போடுறது, எல்லோரும் ஜாலியாக இருக்குது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வருஷம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். ஓகே சார், கேட்டீங்களா? வருஷம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இது 6வது வருஷம். இது ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து நாங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். இது 6வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது 100 வருஷம் மேலே தொடரும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் நெக்ஸ்ட் ஜமுனா. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு கோலம் போடுறதுக்கு. நான் வின் பண்ணுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, சத்தமாக பேசுங்க. சாப்பிடலையா நீங்கள்? சாப்பிட்டேன். வெக்கப்படுறீங்களா? பயமா இருக்கா? ஏன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படி? இல்லை, இது மாதிரி இடத்துல பேசுனது இல்லையா, அதனால சரி சரி, ஓகே ஓகே, டன். ஓகே, அவங்க லைட்டாக பயப்படுறாங்க. இங்கே வரவங்க யாரும் பயப்பட தேவையில்ல, சரிங்களா? எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஜமுனா. தீபா, நீங்கள் தானே? வாங்க. சாரி, நான் ஃபர்ஸ்ட்லேயே உட்காந்தேன், நிறைய கேள்வி கேட்டவங்களண்ணா. எங்கள் வீட்டால் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எனக்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக நினச்சி பார்க்கல. நான் டஃப் காம்படிஷனாக இருந்தது அங்கே. இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் வந்துட்டு இங்கே ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா இந்த மொமெண்ட்? இதே மாதிரி வருஷம் நல்லாயிருக்கும். தண்ணி வேண்டுமா? இதோ எடுத்து காட்டுங்க, ஓப்பன் பண்ணி தரேன். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, தண்ணி குடிச்சு இப்போ பவர் பேக்காக பேச போகிறோம் நாங்கள் 2 பேர். ஓகே, இப்போ சொல்லுங்கள் ஜிஆர்டி பற்றி. இல்லை, வருஷம் இந்த மாதிரி வச்சா எல்லாருமே கலந்துப்பாங்க. அடுத்த வருஷமும் வின் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே டன். தண்ணி குடிச்சிங்களா? அப்படிலாம் போகக்கூடாது, இன்னும் 2 வார்த்தை சொல்லணும். இல்லை, போதும். போதுமா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சுஜித்ரா. கிடையாது. கலைவாணி. You applause guys. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், இப்போ கோலம் போட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? காலையில் நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அன்றைக்கி எழுந்து எல்லாருமே போட்டாங்க. அவங்களது எப்படி இருக்கும், நம்மளது எப்படி இருக்கும், நம்மளோட அவங்களது எப்படி இருக்கும், அந்த எக்ஸைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்னோடய டாட்டரும் எழுந்து என் கூட ஹெல்ப் பண்ணா. எல்லாமே தீபாலாம் வச்சு அதை பண்ணதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, டாக்டர் எழுந்து போட, மற்ற நேரத்தில் எழுந்துக்க மாட்டாங்களா? மற்ற நேரத்தில் நம்ம தான் போடுவோம், அன்னைக்கு மட்டும் அவன் ஹெல்ப் பண்ணா. சரி சரி, ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். செந்தாமரை. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க.
எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு காலைல இருந்து கோலம் போட்டிங்களா? அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வின்னராக வந்துருக்குறீங்களா, எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க டெய்லி யூஸ்வலாக போடுறது தான், அன்னைக்குன்றதே கொஞ்சம் சீக்கிரமா வந்து கலர்லாம் போட்டு போடுறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரஞ்சிதா, ரஞ்சிதா ஆன் ஃப்ளோர் ப்ளீஸ். ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் போனோம். ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு இவனும் சேர்ந்து ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தான். ஓகே, அவ்வளோதான். சரி ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? வின்னராக இருக்கீங்களா? இருக்கு. நான் எதிர்பார்க்கல வின் பண்ணுவேன்னு. ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, காலைல எழுந்து கோலம் போட்டிங்களா, அது எப்படி இருந்துச்சு? ஆர்வமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஓகே, தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அந்த மாதிரி எழுந்து போட்டிங்களா? ஆமாம் சார். ஓகே, அந்த மாதிரி தான்ப்பா நாங்கள் போட்டோம். போடுவேன் சார், எங்கள் ஊர்லேயே போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் எந்த ஊர்மா நீங்கள்? பக்கத்தில். காஞ்சிபுரம். ஓகே, காஞ்சிபுரத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், சென்னையிலையும்? இல்லை சார், ஊருக்குள்ள கிராமத்துல. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக பயந்துட்டே பேசுகிறேன், ஒரு அடி தள்ளி 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 போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. கீதா சக்திவேல். ஹாய், நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, எப்படி இருக்கு இப்போ இந்த மொமெண்ட்? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, அதனால் ஹாப்பியாக இருக்கேன். சரி, காலைல இருந்து கோலம் போட்டிங்களா, அப்போ எப்படி இருந்துச்சு? நாங்கள் எப்போவுமே அது போடுறது தான். அன்றைக்கி கொஞ்சம் ஆர்வமாக போட்டோம், போட்டின்றதால. நாங்கள் எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து போட்டோம், கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஜிஆர்டி நல்லா ஃபேமஸான கடை, நாங்கள் இங்கே தான் வாங்குவோம், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். முடிஞ்சிச்சு. சங்கீதா, சங்கீதா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஹாய், குட் மார்னிங். லேட்டாக வந்தீங்களா? சமோசா கொடுத்தாங்களா? ஜூஸ், டீ, காஃபி? ஓகே டன். அப்போ சத்தமாக பேசணும். எப்படி இருந்துச்சு இந்த மொமெண்ட்டு? ஹாப்பி அண்ட் ஜிஆர்டிக்கு தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ப்ரைஸ். ஸோ ஜிஆர்டிக்கு தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே டன். ஹேமலதா. ஆனால் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, என்ன கூப்பிட்டீங்கன்னா சங்கீதா கூப்பிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹேமலதா. ஓகே, இப்போ இங்கே ராஜேஸ்வரி நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஹேமலதா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதான் பாருங்க மேம், வணக்கம். ஓரிரு வார்த்தைகள் அபவுட் நம்மளோட கலந்துக்கிட்ட அந்த காம்படிஷன் பற்றி. இது நான் கண்டினியூஸாக 6th டைம் வாங்குறேன். ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? 6வது தடவை வந்துட்டு இங்கே வாங்குறாங்களா அவங்க ப்ரைஸ். ஓகே, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படின்னா இது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு தேங்க்ஸ் டு ஜிஆர்டி. என் பொண்ணெல்லாம் நார்மலாக சீக்கிரம் எழுந்துக்காது. இந்த டைம் வந்தால் இந்த ரங்கோலி காம்படிஷன் இருக்கும் போது எவ்வளோ சீக்கிரம் எழுந்துப்பா, என்னை என்கரேஜ் பண்ணுவா. ஒரு டைமும் நீ தான் வாங்கணும், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு அவளே கிரியேட் பண்ணி இந்த டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே, மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், சூப்பராக பேசுனீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் அப்ளாஸ் பண்ணிடலாமா? 6th டைம் வின்னர். ஓகே, நெக்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் இஸ் ராஜேஸ்வரி.
வணக்கம். அங்கேயும் ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஓகே, எப்படி இருக்கு இப்போ இந்த மொமெண்ட்? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. பேச்சு வரலையா உங்களுக்கு? நல்லாவே வரும். நல்லாவே வரும். அப்போ இந்த காம்படிஷன் பற்றி எல்லாத்தையும் சொல்றீங்களா? போட்டது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு தெரு ஃபுல்லாக போட்டதுனால எல்லாருமே உன் கோலம் எப்படி இருக்கு, என் கோலம் எப்படி இருக்குன்னு போட்டு சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்போ தெருவு எல்லாருமே. சரி, ஓகே, ஜிஆர்டி பற்றி ஒரு வார்த்தைகள். இந்த காம்படிஷன் பண்ணியிருக்காங்களா உங்களுக்காக? ஜிஆர்டி நல்லா பண்ணுறாங்க. வந்தால் நல்லா வரவேற்பு, முதல்லயே வந்த உடனே நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். சமயா ஸ்ரீ வரலையா? ஓகே டன். பிரீத்தி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எப்படி இருந்துச்சு இந்த காம்படிஷன்? ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இப்போ காலேஜ்லேயும் கலந்துட்டுருக்கேன். பட் ஜென்ரல் பாப்புலேஷன்ஸ் கூட இது மாதிரி நான் பண்ணது கிடையாது. அதில் நான் ஃபஸ்ட் வின் பண்ணது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜிஆர்டி வந்து காம்படிஷன் பண்ணிருக்கனால இது எப்படி இருக்கு? இது இப்படி நடக்கிறது எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்டலர் ஆக்சுவலி. எங்கள் ஹாஸ்டல் ஸ்ட்ரீட்டில் ஒரு நெய்பர் சொல்லி தான் எனக்கு இந்த காம்படிஷன் பற்றி தெரியும். லாஸ்ட் இயர் கலந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் சுச்சுவேஷனால் கலந்துக்க முடியல. பட் இந்த இயர் கலந்துக்கிட்டோம். என் கூட நிறைய என்னோட காலேஜ் மேட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி தான் டீம் ஒர்க்காக போட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாங்க என் டீமில் இருந்தவங்க. ஸோ இந்த டைமில் நான் என்னோட டீம்மேட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமே கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைமே வின் பண்ணிட்டீங்களா? ஓகே, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கீங்க இங்கே ஃபர்ஸ்ட் டைமே கலந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வின்? என்னங்க எல்லாருமே கை தூக்குறீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பாவனி. சாரி கைஸ், லைட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, நான் மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? காலையில இருந்து எங்களுக்காக கோலம்லாம் போட்டிங்களா 5 மணிக்கு? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சு. அது ஒரு சில் டைமாக போகிறது நல்லா இருந்துச்சு. ஓகே டன். இப்போ எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஜிஆர்டிக்கு வந்துட்டு. நல்லா ஓகே ஓகே. ஜிஆர்டி பற்றி 2 வார்த்தைகள். நோ. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர், தேங்க்யூ. கைஸ், கைத்தட்டல் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? சமோசா வேணுமா வேண்டாமா? சூப்பர். பவித்ரா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். பவித்ரா வந்துட்டீங்களா? வாங்க. வார்த்தைகள் about நம்ம காம்படிஷன். கோலம் போட்டியில் ஜெயிச்சது ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணேன், ஆனால் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு கிடச்சது சந்தோஷம், ஹாப்பி. ஜிஆர்டியில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், அது எனக்கு கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அடுத்த வருஷம் அவர் தான் சார் சொல்லிட்டாரு, இன்னும் 100 வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுவோம் இந்த காம்படிஷனுக்குன்ட்டு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரபாவதி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அங்கே வந்து போஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு வார்த்தைகள் அபவுட் திஸ் காம்படிஷன். இந்த காம்படிஷன் கலந்துக்கினீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜாலியாக தான் இருந்தது அன்னைக்கு. ஜாலியாக இருந்துச்சு. ஓகே டன். இப்போ காலையில் 5 மணிக்கு வந்தீங்க, அப்புறம் வந்துட்டு அந்த மொமெண்ட் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்களா? இன்னைக்கா? அன்னைக்கு ஆமாம், அன்னைக்கு 5 மணிக்கு எழுந்துக்க சொன்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுறது. சரி சரி. ஜாலியாக இருந்தது. எல்லாரும் போடுறத பார்க்கும்போது இன்னும் ஆர்வமாக இருக்கு. சரி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. எனவே தேங்க்யூ ஸோ மச் பிரபாவதி, நன்றி. Next, Monisha on stage, please.
வார்த்தைகள் about இந்த காம்படிஷன். இது செகண்ட் டைம் நான் இங்கே வர்றது. Second நான் போன வாட்டியே வந்திருந்தேன். சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான் சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது டைம் ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் தேவி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்கக்கா. நீங்க எத்தனாவது வாட்டி? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பத்தல காலைல இருந்து கோலம் போட்டீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் அப்படியே ஷேர் பண்றீங்களா? அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் காலையில இருந்து போகிறோம். நைட்டே போட்டுட்டு தூங்கிடுவோம். அன்றைக்கி மட்டும் காலையில இருந்து போட்டோம். ஓகே, அப்போ எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு காலையில இருந்து தான் கோலம் போட்டீங்களா? அதுதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா? எல்லாருமே அதானே சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது, எழுந்துப்பீங்க, ஆனால் கொஞ்சம் முன்னாடியே எழுந்துட்டீங்க. ஓகே நைஸ். இப்போ வந்துட்டு ஜிஆர்டி இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்களா, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான் பேசுவீங்களா? ஒரு வார்த்தை தானே கேட்டீங்க. நான் ஒரு வார்த்தை கேட்பேன், நீங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃப் சொல்லணும், சரிங்களா? நல்லா இருக்கு. இதுதான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஓகே டன், நல்லா இருக்கு. அதே ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு எது போயிட்டாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் தீபா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே மேம், எப்படி மேம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வின் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் போட்டிருக்கேன், ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு வரும்னுட்டு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். இந்த டைம் நான் நம்பவே இல்லை எனக்கு வரும்னுட்டு. ஆனால் நீங்கள் கால் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு இதுவாகவே இல்லை. எப்படி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாகவும் இல்லை, ஒரு இதுவாகவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தெருவில் அப்படியே கெத்தா போவீங்களா? வின் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஷர்மிளா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஷர்மிளா 3 பேர். ஓ, நீங்கள் ஒருத்தவங்க தானா? ஓகே, 3 பேர் நினச்சிடலாம். ஓ, ஹெல்ப் பண்ணவங்களா அவங்க? ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஓகே டன். கண்டிப்பாக மேம். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்தாங்க, நீங்களே இல்லை, எனக்கு மைக்லாம் வேண்டாம். மைக் இருந்தால் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபியர் வந்துடுது. அதனால தான் யாருமே பேச முடியும். மைக் இல்லாமல் ஒருத்தர் பேசி பாருங்க எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும். ஓகே டன் மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் ப்ரோக்ராமை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக எங்களால் உட்கார முடியாது. சரிங்களா? உங்களுக்கு பாவம், கஷ்டப்பட்டு கை தட்டணும் எல்லாரும். உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு அப்ளாஸ் கொடுங்க. அப்பா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு பெரிய நன்றி, எனக்கு கைத்தட்டெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் நல்லா கலந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காம்படிஷன் வந்துட்டு 3 பேரும் கோலம் போட்டு 3 பேருமே ப்ரைஸ் வாங்கிடுவீங்க. தேங்க்யூ. இருக்கிறது ஒரே ஃப்ளாட்டு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து எப்பவுமே போடுவோம். எப்படின்னா பொங்கல் அந்த மாதிரி விசேஷ டைமில் போடுவோம். யாருக்குன்னா கல்யாணம்னா போடுவோம். இந்த வருஷம் தான் ஜனவரி 1 போடும்போது சரி இனிமேல் டெய்லியும் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு எங்கள் 3 பேருக்குமே. சரிங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் ஐடியா போட்டு எங்களுக்கு இந்த வருஷமே கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. எங்களும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அடிச்சாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி ஆயிடுச்சா? ஓகே மேம், நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாருமே போட்டாங்க. சின்ன குட்டீஸ்லேருந்து எல்லாருமே போடுவோம். ஜாலியாக இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வர முடியாது. அதனால அவங்க சார்பாக நாங்கள் வாங்கிக்கிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு கோரிக்கை வச்சிடலாமா சார்? பெரிய ஹாலில் வச்சிடலாமா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்? ஓகே, நல்லா பெருசாக பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வர வச்சிடலாம், சரிங்களா? அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது யார் என்ன கோலம் போட்டாங்க அதை காமிச்சா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர் சார். ப்ரொஜெக்ட் ரூம் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, சூப்பர்மா. தேங்க்யூமா. வேற எதனா கோரிக்கை இருக்கு? அவ்வளோதானா? கோரிக்கைலாம் ஓகே, எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க. அதாவது கோரிக்கைலாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஜிஆர்டி பற்றி எதனா சொல்லணுமா? கண்டிப்பாக
சொல்லுண்ணா அந்த பரிசு சார் வாங்கிக்கலாமா? சொல்லுங்க. நாங்கள் ஒரு 35 இயர்ஸாக இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்கு எல்லாமும். அதனால ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே. ஆக்சுவலாக எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இங்கே தான் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நிச்சயதார்த்தத்துலேருந்து ஆரம்பிச்சது. அது வந்து என்னென்னா இங்கே வாங்கினா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மற்ற இடத்துக்கு போனால் அந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இருக்காது. இங்கே இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் அதை சொல்லிடணும். அவங்க தான் வந்து சலிச்சிக்காம, ஒரு சிலர் வந்து ரொம்ப சலிச்சிக்காம எடுத்து காமிப்பாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நாங்கள் வரோம். இன்னொன்று குவாலிட்டியும் நல்லா இருக்கும்ன்றது. நல்லா இருக்குங்கப்பா. ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நன்றி 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் சலிச்சிக்காம அவங்க பண்ணாங்களா சார்? ரொம்ப நன்றி இவங்க எல்லாருக்குமே. ஓகே, நெக்ஸ்ட் நேம் ரோஹிணி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். Give a round of applause, guys. நன்றி. ஓகே, 2 வார்த்தைக்கு அப்படிலாம் போகக்கூடாது. இதனா சொல்லிட்டு தான் போகணும். என்ன சொல்லணும்? அவ்வளோதான். நைஸ் கேள்வி. ஓகே, இப்போ நீங்கள் காலையில் இந்த கோலம் போட்டிங்களா 5 மணிக்கு? எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப முடியாம தான் போட்டேன் இந்த தடவை. பாப்பா பிறந்து 3 months தான் ஆகுது. அதை வச்சு எப்படியோ தடவை போட்டேன். 4 இயர்ஸாக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் காம்படிஷனில் ப்ரைஸ் அடிச்சிட்டிங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைமும் வந்துட்டு ப்ரைஸ் உண்டு. கண்டிப்பா இன்னும் மாசா போட்டுருவீங்க. சரி, ஓகே, ஃபைன். எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸ்டெஃபி ஜாய்ஸி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நீங்க தானா? ஓகே, வெல்கம். ஓகே, பேசுறீங்களா? சார் வந்து சொன்னாங்க 6 இயர்ஸாக இந்த காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஆர்டிலேருந்து அப்படி சொன்னாங்க. நான் 6 இயர்ஸாக கலந்துருக்கேன். ஆனால் இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஜனவரின்றதுனால நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். அதுவும் நான் 7 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் 5 மணிக்கெலாம் எழுந்து நான் அந்த கோலம் போட்டேன். ஒரு போட்டின்னு வந்தால் நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம தான் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போடுவோம். ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து என் தெருவில் இருக்க எல்லாருமே என்னோட கோலத்துக்காக தான் வந்து கோலம் அந்த கொஞ்சம் கலையிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அதை டார்க் பண்ணுறாங்க வந்து நீ தான் வரணும்னு சொல்லிட்டு. அதுக்காக என்னோடய ஸ்ட்ரீட் மக்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஜிஆர்டியை பற்றி நான் சொல்லணுன்னா, எவ்வளோ நகை கடைங்க இருக்குது, எவ்வளோ ஃபேமஸான எவ்வளோ பெரிய பெரிய நகை கடைலாம் இருக்குது. ஆனால் ஜிஆர்டி மட்டும்தான் இந்த கோல போட்டியை வச்சு நடத்துகிறாங்க. இதுவரை நான் எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை. எந்த நகை கடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காம்படிஷன் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இது மாதிரி உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஜிஆர்டிக்கு ரொம்ப பாராட்டுகள், எங்களுடைய பாராட்டுகள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ இதில் இன்னும் ஒரு 5 பேர் இருக்கு. ஓகே, கனகா இங்கே இருக்கீங்களா? இல்லையா? சுசித்ரா இல்லை. ரேவதி இல்லை. சரண்யா இல்லையா? சுமயாஸ்ரீ ப்ரோ இதுனா சமயாஸ்ரீ. ஓகே, சமயாஸ்ரீ இவங்க இல்லையா? ஓகே டன். இப்போ இவங்க எல்லா கோச்சரும் நான் எடுத்துட்டுமா? ஓகே, தலை இப்படி ஆட்டாரு அப்புறம் வேணான்ட்டாரு. ஓகே கைஸ், இவங்க எல்லாருக்குமே ஒன் செகண்ட் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நைஸ். இப்போ எல்லாருமே வின்னராக இருக்கீங்க. எதனா பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இங்கே இருக்கிறாருல இந்த ப்ரோ ஹாய் ப்ரோ, இங்கே வாங்க. அப்புறம் நீங்களும் வாங்க. ஆன்சர் நீங்களும் வாங்க. உங்களுக்கு நீங்களும் வாங்க சார். வாங்க சார், நீங்களும் வாங்க. ஐயே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததுக்கு. காலைல 5 மணிக்கு வந்துட்டு நானே வந்து நல்லா 1 செகண்ட் வந்துட்டு சொல்லிக்கிறேன். இவங்க வந்துட்டு கால் பண்ணி 5 மணி இல்லை 4:30 மணிலேருந்து வந்துட்டு நின்றுவாங்க. அதுவும் அவ்வளோ பணியில் வந்துட்டு என்னை கூப்பிட்டு வந்து நின்றுவாங்க. ப்ரோ உங்ககிட்டயே ஒரு 2-3 வார்த்தைகள் வந்துட்டு எப்படி நீங்கள் அவ்வளோ காலையில் ஏந்துக்கிறீங்க?
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி எப்படியாவது எழுந்தேன். ஏன்னா ஜென்ஸ்க்கு எப்படி எழுந்துப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே ஓகே, மைக்லேயே பேசுங்க. இல்லை நார்மலாகவே 8:30 தான் எழுந்துப்பேன். பட் இதுக்காக 4:30 எழுந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுவும் குளிரில் ட்ராவல் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் மக்களுக்காக ட்ரை பண்ணி வந்தது சந்தோஷம் தான். ஓகே ஓகே. நீங்கள் பேச மாட்டீங்களா? ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் ஷை டைப்பு. ஆக்சுவலாக இவர் பேசினார்ல, இவர் இப்படி தான் பேசுவார். பட் இவருக்கு இன்னொரு டைப்பும் இருக்குது. அந்த சந்தானம் சொல்லுவார் பார்த்தீங்களா, நம்மனாதான் சாப்பாடு, நீங்கள் எப்படி அந்த மாதிரி வந்துட்டு ஏந்தாதான் சாப்பாடு, நீ எப்படி தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுவார். ஆனால் ரொம்ப நன்றி நான் உங்கள் 2 பேருக்குமே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ 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 சார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வந்துட்டு சார் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த ஸ்கீம் எல்லாருமே கேட்டுக்கோங்க. ஓகே சார், போயிடலாமா? அந்த ஸ்கீம் சொல்லிடுறீங்களா? சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டைம் அதை சொல்லிடுறேன். நியூ கோல்டன் 11ன்னு ஒரு ஸ்கீமு. அது வந்து வெயிட் பேசிக்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம கட்டுற பணம் வந்து அமௌண்ட்டாகவே வர வச்சுருவாங்க. அதை வந்து 11 மாதம் இந்த ஸ்கீமோட மந்த்து எண்டில் நம்ம அந்த அமௌண்ட்டை டோட்டல் அன்றைக்கி இருக்கிற ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி வர்ற வெயிட்டுக்கு நம்ம அப் டு 18% வரைக்கும் நம்ம வேல்யூ அடிஷன் இல்லாமல், அதாவது சேதாரம் இல்லாமல், கூலி இல்லாமல் வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பில்லுக்கான அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகிறது, அந்த 3% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, இது வந்து வெயிட் பேசிக்கில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பணம் கட்டுறது அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி வர வெயிட்டை வரவா வச்சுருவாங்க. 11 மாதம் டோட்டல் வெயிட்டு. அந்த 11 மாதம் கழித்து வரும்பொழுது அந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணி அந்த வெயிட்டுக்கு வாங்கும்பொழுது ஜிஆர்டி அந்த 18%ல் 50% வந்து பெனிஃபிட் நம்ம வந்து கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்க 50% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது செகண்ட் ஸ்கீம். தேர்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது நிறைய கஸ்டமரோட ரெக்வஸ்ட் இது. அதாவது எங்களால் ரெகுலராக வந்து கட்ட முடியாது. நிறைய கஸ்டமர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு 4 மாதத்தில் விட்டுடுவாங்க. ஏன்னா நாங்கள் வெளியூர் போயிட்டோம், இல்லை மறந்துட்டோம், எங்களால் வர முடியலன்ற மாதிரி நிறைய டிஸ்கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி கஸ்டமர் நிறைய என்னென்னா, ஒன்ஸ் ஒரு டைம் கட்டிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வாங்குற மாதிரி ஸ்கீம் சொல்லுங்கன்னு ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு இருந்த விஷயம். அதை இப்போ வந்து கோல்டன் 1ன்ற பேரில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னா, பணமாக கட்டிக்கலாம், செக்கு, கார்டு எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நம்ம கட்டிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கார்டாக போட்டுக்கலாம். அது 11 மாதம் கழித்து வந்து வாங்கும்பொழுது அன்றைக்கி ரேட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வர்ற வெயிட்டுக்கு நம்ம அப் டு 18% வரைக்கும் நம்ம சேதாரம் கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அடிஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பழசு கோல்டு நம்ம பல வருஷமாக வச்சுருப்போம், யூஸ் பண்ணாமல் இருக்கோம், உடஞ்சி போயிருக்கோம், அதை இன்னும் பண்ணுறதுக்கும் மனசு வராது. மாற்றினா வந்து நிறைய வேஸ்டேஜெலாம் புதுசுக்கு வருமோன்ற நிறைய நினைப்போடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் என்னென்னா, அந்த ஓல்டு கோல்டை இன்னி ரேட்டுக்கு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை கூட நம்ம வந்து இதில் வர வச்சிடலாம். 11 மாதம் கழித்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை எப்பயும் போல் வரும்பொழுது அன்றைக்கி ரேட்டு கால்குலேட் பண்ணி வர வெயிட்டுக்கு நீங்கள் சேதாரம் கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம பழசு வீட்டிலே இருந்துச்சுன்னா பழசாகவே இருக்கும். அதை புதுசாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 விதமான ஸ்கீம் வந்து நம்மளுக்கு கஸ்டமருக்காக நம்ம ஜிஆர்டியில் இருக்குது. ஜிஆர்டி வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் தான். ஏன்னா வந்து ஓனர் எங்களோட எம்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையிலேருந்து படிப்படியாக வந்தவங்க தான். அப்போ இந்த ஸ்கீம் தான் கை கொடுத்தது, கஸ்டமருக்கும் இது வந்து கை கொடுத்தது. அதாவது வின்னு சொல்லுவாங்க. கஸ்டமரும் வின் பண்ணோம், ஜிஆர்டியும் வின் பண்ணோம். அதுதான் வந்து நம்ம தாரக மந்திரம், நம்ம எம்டியோடது. கஸ்டமரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் மாதிரி உருவானதான் இந்த ஸ்கீமு. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி இந்த 59 பிரான்ச் விரிவடைஞ்சு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்திருக்குன்னா காரணம் வந்து கஸ்டமர் உங்களோட பேராதரவு, உங்களோட தொடர்ந்து அந்த எங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் தான் வந்து மேலே மேலே எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் கஸ்டமரை நீங்கள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் எல்லாமே, அவங்க சொல்கிறது தான் எல்லாமே இது தாரக மந்திரம். அதனால் உங்களோட விஷஸ்னாலேயும் உங்களோட அன்புனாலே தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆரம்பிக்கும் போது கோலாகலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய ஒரு பயம் இருந்தது. இது வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குமா, கஸ்டமர்லாம் செய்வாங்களா, இந்த டயத்தில் இதெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்களான்ட்டு ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ எங்களால் வந்து சில ஏரியாலாம் போக முடியல.
சார் இங்கே 40 பேர் போட்டிருக்கோம், இந்த தெருவில் எல்லாருமே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அதை கவர் பண்ண முடியாத அளவு கூட இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு கஸ்டமர் இது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போக போக நிறைய தெரிஞ்சு நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. இது புருஷவாக்கம் மட்டும் இல்லை, நம்மளோட 59 பிரான்ச்லேயும் இப்போ பெரம்பூர் எடுத்துக்கலாம், அண்ணா நகர் எடுத்துக்கலாம், இந்த ராயபுரம் எல்லா இடத்துலையும் அந்தந்த சுற்று வட்டாரத்தில் அந்தந்த பிரான்ச் எந்தெந்த ஏரியா இருக்கோ போட ஆரம்பித்தாங்க. இது எங்களுக்கு ஒரு பெருமை சந்தோஷம். என்னென்னா கோலம் வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நம்ம கல்ச்சர்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பட் அந்த கல்ச்சரை மீண்டும் கொண்டு வர்றதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா கோலன்றது எவ்வளோ பெரிய விஷயம், நம்மளோட பண்பாடில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து செய்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு மோட்டிவேஷனோட இன்னும் ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக ஃபேமிலியோடு செய்ய வைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன தூண்டுகோலாக இருந்ததுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். பட் இது 6வது வருஷம். இன்னும் வந்து அடுத்தடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும். இதில் வர்ற ட்ராபேக்லாம் இன்னும் களைஞ்சி இன்னும் சூப்பராக பண்ணணும் தான் எங்களோட ஆசை. ஸோ இதை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு அந்த டீமுக்கும் அதை சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வேறு எதனா பேச ஆசைப்படுறீங்களா? போதுமா? ஓகே. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்துட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்து நீங்கள் வந்துட்டு கோலம் போட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நானும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கிறேன். என் கூட சேர்ந்துட்டு என் டீமுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? சார் நமஸ்காரம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயமும் சொல்லிக்கிறோம். இப்போது 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஜிஆர்டியில் 50-50 ஆஃபர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 50-50னா கோல்டில் 50 ரூபா வந்து இன்னைய ரேட்லேருந்து குறைச்சி கொடுக்குறோம். ப்ளஸ் ஓல்டு கோல்டு கொடுக்குற கஸ்டமருக்கு அந்த ரேட்லேருந்து 50 ரூபா அதிகமாக எடுத்துக்கிறோம். இன்னைய ரேட்லேருந்து 50 ரூபா அதிகமாகவும் பழசில், புதுசில் இன்னைய ரேட்லேருந்து குறைச்சும் கொடுக்குறோம். அந்த ஆஃபர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்தி நல்லபடியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பட் கோலம் அது இல்லாமல் காதணி கொண்டாட்டம்ட்டு வந்து நம்ம எக்ஸிபிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா ஸ்டட்டு, ஜிமிக்கி, கல் வச்ச தோடு, இந்த மாதிரி ப்ராடக்டில் வந்து நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி போகும்போது போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு எல்லோரும் போகும்போது எல்லா கவுண்டர்லேயும் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு ஏதாவது கலெக்ஷன் வேணுன்னா கூட நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். புருஷவாக்கத்தில் உங்களுக்கு எந்த விதத்துலனாலும் சர்வீஸ் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணு எங்களுக்கு வந்து மேலும் ஆதரவு கொடுக்கறதுக்கு எங்களை மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன். இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல போனா, இப்போ நம்ம ஷோ வந்துட்டு சீசன் 6 எப்படி போயிடுச்சுன்னு கேட்கும் போது நீங்கள் எப்படி போயிடுச்சுன்னு சொன்னா போதும். ஓகேங்களா? போயிடலாமா? ஒரே வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டுமா? ஓகே கைஸ், இப்போ நம்மளோட அன்னடி வழங்கும் புருஷவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 வந்துட்டு எப்படி கைஸ் போயிடுச்சு? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சீசன் 7ல வந்துட்டு உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். Until then, Tata Bye see you from Vijay Vichu and my teammates எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. அண்ட் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டீமுக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அவ்வளோ வார்த்தை வரல எனக்கு. சீசன் 7ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் விச்சு. பீஸ் அவுட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம சார் சொன்ன மாதிரி எல்லா கலெக்ஷனும் பார்த்துட்டு போங்க, சரிங்களா? உங்களுக்காக கலெக்ஷன் இல்லைனாலும் சார் வந்துட்டு வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த தருணத்தில் நான் வந்துட்டு இன்னொருத்தரையும் மிஸ் பண்றேன். லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு எங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு தண்டபாணி சார். அவரையும் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்றோம். அண்ட் தினேஷ் ப்ரோ உங்களையும் தான், அவர்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ல வரமாட்டேன்னு சொல்றாரு. ஓகே கைஸ், எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் ஃபன். 2024 வந்துட்டு உங்களுக்கு மாசம் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரசைவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம்.